அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குடமிளகாய் பக்கோடா. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீவர்ஸ், இன்றைக்கி நான் குடமிளகாய் வச்சு பக்கோடா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். வீவர்ஸ், நான் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள், டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி. நான் குடமிளகாய் இந்த சைஸ் அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சைஸாக கட் பண்ணோம். ஓகேவா, நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த நீட்டாக வெட்டிக்கணும். இதில் போட்டுக்குவோம். இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா, உங்களுக்கு உரப்பு கூட வேணுமா போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டாச்சு. நான் கருவேப்பிலை பாய்க்கிறேன், கொத்தமல்லி கூட பாய்க்கலாம். கருவேப்பிலை. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது கூட நம்ம நெய் சேர்க்கணும். ஓகேவா, இது கூட நான் நெய் சொல்ல மறந்துட்டேன். நெய் சேர்த்துக்க வேண்டியதான். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட போய்க்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உப்பு சேர்த்துக்குவோம், பார்த்து போட்டுக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, 1/4 டீஸ்பூன் அரிசி மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 3/4 கப்பு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தில் எல்லாம் தண்ணி இருக்கும். நம்ம நெய் வேறு ஊற்றிருக்கோம், அதனால் தண்ணி இருக்கும். அப்படி பத்தலைன்னு சொன்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக தெளித்து போட்டுக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து செய்யுங்க, ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. தெளிச்சுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பக்கோடா பொரிக்கிற அளவுக்கு இதை கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் டெக்ஸ்சரு. இதை வச்சு இப்படி போட வேண்டியதான். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க எண்ணெய் சூடாக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி அழகாக கணக்காக போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது தகுந்தப்ப நீங்கள் போட்டுக்குங்க. அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுட்டேன். உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி போடுங்க. அந்த சைஸ் நம்ம திருப்பி போடலாம். அனல் குறைச்சி வச்சுக்கங்க, அனல் கூட வைக்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். ஓகேவா, நான் திருப்பி போட்டேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், எடுத்து நான் டிஷ்யூவில் போட்டேன். இது வித்தியாசமாக குடமிளகாய் செஞ்ச பக்கோடா இது. இப்போ எண்ணெயெலாம் நல்லா வடிகட்டிட்டோம். இப்போ பாருங்கள், நான் குடமிளகாய் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தமாக செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் மத்தியானம் கோப்பி கலக்கி இந்த குடமிளகாய் பக்கோடா சாப்பிட்டீங்களா, அப்படி தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான குடமிளகாய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.